மினிமலிசம் இந்த வேர்டு ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேருக்கு புதுசா கூட இருக்கலாம். நான் ஏன் இப்போ இந்த டாபிக்க பேசுறேன்னா, மினிமலிசம்னா ரொம்ப பெரிய ஃபிலாசபின்னு இல்ல. இது கண்டிப்பா நமக்கு எங்கேயோ நமக்கு நம்ம லைஃபை பீஸ்ஃபுல்லா கொண்டு போக ஹெல்ப் பண்ணும். சோ நம்ம இப்போ இத பத்தி பார்க்கலாம். மினிமலிசம்னா ஜஸ்ட் திங்ஸ்ல கம்மியா யூஸ் பண்றது, க்ளீன் பண்றது மட்டும் இல்ல. அதையும் தாண்டி இது சிம்பிளி நமக்கு தேவையில்லாத விஷயங்களை லைஃப்ல இருந்து ரிமூவ் பண்றது. நம்ம லைஃப் லைட்டா இருந்தா மைண்ட் ஆட்டோமேட்டிக்கலி பீஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸா இருக்கலாம், கேட்ஜெட்ஸா இருக்கலாம், ஹேபிட்ஸா இருக்கலாம், இல்ல அன்னெசரி தாட்ஸ் அண்ட் ப்ரெஷரா கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது டீக்ளட்டரிங். நம்ம வீட்ல மட்டும் இல்ல, நம்ம ஃபோன்ல, நம்ம மைண்ட்லயும் நிறைய கிளட்டர் இருக்கு. இந்த ட்ரெஸ் ஒன் டே யூஸ் பண்ணலாம், இந்த ஆப் ஏட்டர் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஹோல்ட் பண்றோம். ஆனா அதெல்லாம் போகும்போது நமக்கு லாஸ் இல்ல, ஆக்சுவலா ரிலீஃப் தான் வரும். ஸ்பேஸ் வரும்போது நம்ம பிரீத் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். டீக்ளட்டர் பண்ணின அப்புறம் ஆர்கனைசிங் வரும். எல்லாத்தையும் ஷோரூம் மாதிரி அரேஞ்ச் பண்றது இல்ல, நமக்கு ஈஸியா டெய்லி யூஸ் பண்ண முடியற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணினா போதும். ஒரு திங்க்கு ஒரு பிளேஸ் இருந்தா டெய்லி கன்ஃபியூஷன் கம்மியாகும், சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போகும். இதோட கோர் கான்செப்ட் மைண்ட்ஃபுல்னஸ் தான். நம்ம செய்யற எல்லாத்தையும் அன்கான்ஷியஸா இல்ல, அவேரா செய்யறது. சாப்பிடுற போது சாப்பிடுறோம், பேசுற போது பேசுறோம், ஃபோன் யூஸ் பண்ணும்போது கூட பர்பஸோட பண்றோம். இந்த ஹேபிட் நமக்கு பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்க ஹெல்ப் பண்ணும். கிளட்டர் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மைண்ட் கிளாரிட்டி வரும். டூ மெனி சாய்ஸஸ் இருந்த கன்ஃபியூஷன் வரும், ஆனா சாய்ஸஸ் கம்மியாகும்போது டெசிஷன் ஈஸியாகும். வாட் டு வேர், வாட் டு பை, வாட் டு ஃபோக்கஸ் ஆன்னு எல்லாம் சிம்பிளா ஆகும். மினிமலிசம் நமக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட் கொடுக்கும், அதுதான் டைம் ஃப்ரீடம். கிளீனிங், சர்ச்சிங், கம்பேரிங், வரியிங்னு போகிற டைம் எல்லாம் சேவ் ஆகும். அந்த டைம்ல நமக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யலாம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்ல சிம்பிளி ரெஸ்ட் எடுக்கலாம். இது பை பண்ணக்கூடாதுன்னு சொல்ற கான்செப்ட் இல்ல, இது மைண்ட்ஃபுல் கன்சம்ஷன். ஏதாச்சும் வாங்க போறோம்னா இது எனக்கு தேவையா, லாங் டேர்ம் யூஸ் இருக்குமா, ட்ரூ ஹாப்பினஸ் கொடுக்குமான்னு யோசிச்சு வாங்குறது. இந்த லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணும்போது நேச்சுரலா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வரும். லெஸ் பையிங்னா லெஸ் எக்ஸ்பென்ஸ்னா லெஸ் ப்ரெஷர். இஎம்ஐ, லோன், அன்னெசரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாகும்போது மணி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். ஃபைனலி மினிமலிசம்னா ரிச் ஆகுறது இல்ல, இது பீஸ்ஃபுல்லா வாழ்றது. லைஃபை சிம்பிளா வச்சுக்கிட்டா போதும். ஹாப்பினஸ்னா நம்ம தேடி போகணும்னு இல்ல, அது நம்ம லைஃபோட பார்ட்டா ஆட்டோமேட்டிக்கா வரும். ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்னா க்ரோர்ஸ் இருக்கணும்னு இல்ல, இது மணி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது, நம்ம மணிக்கு ஸ்லேவா இருக்காம இருக்கிறது. நம்ம நிறைய பேரு வாங்கணும், லேட்டஸ்ட் வருது, ஆஃபர் இருக்குன்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றோம். அப்புறம் இஎம்ஐ, லோன், கிரெடிட் கார்டு பில்னு ஸ்ட்ரெஸ் வரும். மினிமலிசம் நமக்கு சொல்றது வாங்குறத ஸ்டாப் பண்ணுங்கன்னு இல்ல, தேவையில்லாதத வாங்குறத ஸ்டாப் பண்ணுங்கன்னு. மைண்ட்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் கம்மியாகும், சேவிங்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். மந்த்லி இன்கம் சேமா இருந்தாலும் ப்ரெஷர் கம்மியாகும். எமர்ஜென்சிக்கு பயம் கம்மி, ஃபியூச்சருக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்னா லக்ஸரி லைஃப் இல்ல, பீஸோட ஸ்லீப் பண்ண முடியற லைஃப். டைம் ஃப்ரீடம்னா வேலை செய்யாம சும்மா இருக்கிறது இல்ல, இது நம்ம டைமை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. நம்ம லைஃப்ல நிறைய டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நமக்கே தெரியாம போகும். திங்ஸ் தேடுறது, அன்னெசரி கிளீனிங், ஷாப்பிங் கம்பேரிசன், இம்பல்ஸ் பையிங், அந்த பர்ச்சேஸ் பத்தி யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகுறது. மினிமலிசம் ஃபாலோ பண்ணும்போது இதெல்லாம் ஸ்லோவா கம்மியாகும். லெஸ் திங்ஸ் இருந்தா மெயின்டைன் பண்ண டைம் கம்மி, டெசிஷன் எடுக்க டைம் கம்மி, வரி பண்ண டைமும் கம்மி. அந்த சேவ் ஆன டைம்ல நம்ம லைஃப்க்கு மீனிங் கொடுக்குற விஷயங்கள் செய்யலாம். ஃபேமிலியோட இருக்கலாம், ஸ்கில் லேர்ன் பண்ணலாம், நமக்கு பிடிச்ச ஹாபி ஃபாலோ பண்ணலாம், இல்ல சிம்பிளி ரெஸ்ட் எடுத்து மைண்டை ரீசார்ஜ் பண்ணலாம். டைம் ஃப்ரீடம்னா பிஸியா இருக்கிறது இல்ல, மீனிங்ஃபுல்லா இருக்கிறது. நான் என்னோட லாஸ்ட் 5 இயர்ஸா மைண்ட்ஃபுல்னஸ் தான் ஃபாலோ பண்றேன். இதனால என்னோட மைண்டுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி, கான்ஃபிடென்ஸ்லாம் ஃபுல்லா 100% வரலனாலும் ஐ ஃபீல் திஸ் இஸ் ஹெல்பிங் மீ சம்வேர் இன் மை லைஃப். ஸோ நான் இதை உங்க கூடவும் ஷேர் பண்ணலான்னு